மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. 4வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கிருபையா இந்த மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்துக்கு இந்த மாதம் நிதி ஆண்டு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் ஆரம்பித்து அடுத்த மார்ச் 31 வரைக்கும் ஒரு நிதி ஆண்டு ஆரம்பிக்கிறது. தேசத்தினுடைய நலன் நம்முடைய நலன். தேசத்தில் இருக்கிற மக்கள் உயர உயர நாடு உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா அந்த தேசத்தில் ஒரு விளைச்சல் இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய விளைச்சலை குறித்து நான் பேசுகிறேன், ஜிடிபியை பற்றி பேசலை. என்ன விளைச்சல்னு சொன்னால், சத்தியம் விளையணும் நாட்டில். மக்களுடைய இருதயங்களிலே சத்தியம், நீதி, நியாயம் இவைகளெல்லாம் விளைஞ்சதுன்னா அந்த நாடு செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் ஒரு வசனத்தை, அதாவது ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஆணித்தரமாக போட்டார். அது என்னவென்று சொன்னால், நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ என்னன்னா, ஒரு மாற்ற முடியாத ஒரு உண்மைக்குள்ளாக மக்கள் வரும்பொழுது அந்த மக்கள் வாழ்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் நம்முடைய திருச்சபையில் ஆவியானவர் பரிசுத்தத்தை குறித்து அடிக்கடி தொடர்ந்து வலியுறுத்துகிறாருன்னு சொன்னால், உங்களை வைத்து இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களை வைத்து தான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவினர்களை, உங்கள் சமுதாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார், வசனத்தை கேட்டு சத்தியத்தை அறிந்து பரிசுத்தமாக வாடி என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் எந்த விலை வைக்கிறார் தெரியுமா? மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன் மேன் இஸ் நாட் ஈக்குவல் டு, அதாவது இந்த முழு உலகம் ஒரு மனுஷன் இந்த பக்கம்னா அந்த மனுஷன் தான் பெருசு, இந்த உலகம் ஒரு மனுஷனுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதை விட பெரியவன்றார் ஒவ்வொரு மனுஷன் ஆத்மாவையும். அப்படின்னா நம்மளை எவ்வளோ வேல்யூ பண்ணுறாருன்னு பாருங்கள். நம்மளை ரொம்ப குறைச்சி வேல்யூ பண்ணுவோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, மனுஷ உடலில் இவ்வளோ சுண்ணாம்பு இருக்குது, இவ்வளோ பொட்டாசியம் இருக்குது, இவ்வளோ தான் மனுஷ மதிப்புன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. செத்த பிறகு வேல்யூ எடுக்கிற வேல்யூ தப்பு. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கக்குள்ள அவனுக்கு ஒரு கண்ணு வேணால் எத்தனை லட்சம் செலவாகுது, அவனுக்கு ஒரு இருதயம் வேணால் எத்தனை லட்சம் செலவாகுது, அவனுக்கு எவ்வளோ ஒரு உடலில் ஆப்ரேஷன் பண்ணாலும் எவ்வளோ செலவாகுது. அப்போ இது 15 பைசா, 55 பைசா, 5 ரூபா, 1 ரூபா வேல்யூவான உடல் அல்ல. மனுஷன் இந்த முழு உலகத்தையும் ஒரு மனிதன் இந்த பக்கம் நிறுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஈக்குவல் அது இல்லைப்பா, அதை விட நீ பெரியவன் சொல்கிறார். அப்போ ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும். இந்த மைக் ஆஃப் பண்ணிவே அந்த ஃபேன் சவுண்டு கேட்குது. இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் அந்தந்த பகுதிகளை மறுரூபப்படுத்த வேண்டும், செழிப்பாக மாற்ற வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, இந்த உலகத்தில் யார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பகுதியையும் உங்கள் ஜனத்தையும் இனத்தையும் அப்படியே மறுரூபமாக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் சமுதாயத்தை மறுரூபப்படுத்தக்கூடியவர்கள். அதுக்காக தான் ஆண்டவர் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குகிறார். அந்த சத்தியம் என்னன்னா, வசனம்தான் சத்தியம். வசனம்தான்
சத்தியம். வேற எங்கேயும் சத்தியம் கிடையாது. தொலைக்காட்சியில் சத்தியம் கிடையாது. ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனும் அவர் சமூகத்தில் உட்காரும்பொழுது என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதுதான் சத்தியம். குழந்தைக்கு ஏற்ற அளவில் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பார், வாலிபனுக்கு ஏற்ற வரையில் வாலிபனுக்கு சொல்லிக் கொடுப்பார், வயதானவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், குடும்ப பெண்களுக்கு, திருமணமான ஆணுக்கு பெண்ணுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய சத்தியத்தை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறவர் ஆவியானவர் தான். அவர் மூலமாக தான் கற்றுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பொது வெளியில் இருக்கிறதான ஊடகங்கள் மூலமாக சத்தியத்தை எங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. குழப்பத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த சத்தியம்னா என்ன அப்படின்னு புரியாமல் ஒருத்தன் கேட்குறான். வாசித்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 18 37 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். நல்லா கவனிங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். Please do understand why we are coming to Christ. நாம் எதுக்காக கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்க வேண்டும் அல்ல வந்திருக்கிறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காகவே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஓடிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை, அதுவும் அவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் மெயின் பர்பஸ் என்ன தெரியுங்களா? சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தனி மனிதனையும் அழைக்கிறார். அதுக்கு கீழே பிலாத்தை பார்த்து என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யார் அவர் சொல்கிறத கேட்பானா? சத்தியத்தை விரும்புகிறவன், சத்தியத்துக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன், அவன் பேர் தான் சத்தியவான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நல்லா கவனிங்க, உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மத்திய எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 31ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வாசித்து பாருங்களேன். 6:31 என்ன போட்டிருக்கு? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அவங்க நாடி தேடுறத சத்தியவான் எப்படி நாடி தேடுறது? இன்னைக்கு பெரிய ஃபெயிலியர் என்ன தெரியுங்களா? உலகத்து ஆசீர்வாதத்தையே கேட்டு 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 பார்க்குறது. அது கிடைக்கலன்னா ஆண்டவர் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பாட்டு வேண்டாம், ஜெபம் வேண்டாம், தூக்கி போட்டு போவோம். இன்னைக்கு அநேகர் சபைக்கு வர்றதுனுடைய நோக்கம் தவறாக இருக்கிறதுனால தான் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் வராமல் இருக்கிறது. இதெல்லாம் வசனம் தானே. வசனத்தை விளக்கமாக சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் சத்தியம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஃபாலோ பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் சீசன். அப்போ சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதை புரிஞ்சு கொள்ளலைன்னு சொன்னால் நம்ம வாங்க வேண்டியதை வாங்க முடியாது, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீத புஸ்தகத்தில் 85ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கவனிங்கள். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். வாசிங்க. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழப்பாக்கும். சங்கீதம் 85. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அப்போ நீதியை செய்கிறது, நம்மளை நீதிமான மாற்ற வேலையெல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. ஆனால் சத்தியத்தின்படி வாழ வேண்டியது நம்ம கையில் இருக்குது. அதான் பூமியிலிருந்து முளைக்கணும். இந்த ஊரில் வெறும் 5 பேர் சத்தியத்தின்படி நடந்தால் இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும்.
அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம் கடினமாக இருக்குது, இருளாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, நல்லா இல்லை, ஊர் கெட்டு போச்சு அப்படின்னா ஒரு 5 பேர்த்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களை எழுப்பி பாருங்க, அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஏனென்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறதை தன்னுடைய சத்தியத்தினாலே ஆண்டவர் அழகுபடுத்தினார். முழு உலகம் அவருடைய வார்த்தையினால் அழகுபடுத்தப்பட்டது. உங்கள் குடும்பம், உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் சத்தியம்தான் வழி, வேறு எதுவுமே வழி கிடையாது. அந்த நாட்களில் யூத ஜனங்கள்லாம் என்ன அவங்களுடைய பிலீஃப் அப்படின்னு சொன்னால், எருசலேம் ஆலயத்துக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா போதும், நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றதான் அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ ஒருக்க சமாரியாவுக்கு போய் அவர் ஊழியம் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கிற அம்மா சொல்லுது, நீங்கள் எருசலேமில் வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் இந்த சமாரியாவில் இருக்கிற மலையில் தான் வழிபாடு பண்ணுகிறோம். எங்களை சமாரியர்களை யாரையும் எருசலேம் இருக்கிற யூதர்கள் உள்ளே விடுறது கிடையாது. ஆனால் இந்த கெர்சி மலை மேலே நாங்கள்லாம் என்ன செய்கிறோம், ஒரு ஆலயத்தை கட்டி நாங்கள் தனியாக சமாரியர்கள் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஆண்டவர் சொன்னார், ஆமாம் எருசலேம் தான் முக்கியம், அங்கே போகணுன்னு சொல்லலை. ஸ்திரீயே, பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு சமாரிய ஸ்திரீக்கு. பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தொழுது கொள்ளணுன்ற அப்படி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வரையறைப்படுத்தவில்லை. ஆகவே இடத்தை முக்கியத்துவப்படுத்தினால் சத்தியத்தை விட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்கிறது நல்லா கவனிக்கணும். வசனம்தான் சத்தியம். வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வசனத்துக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, வசனத்துக்குள் தான் சுகம் இருக்கிறது, வசனத்துக்குள் தான் செழிப்பு இருக்கிறது, வசனத்துக்குள்ளே தான் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே தியானித்து அன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அதன்படி நீங்கள் என்ன செய்யணும், நடக்கணும். அவ்வளவுதான். ஒன்றும் பெருசாக போட்டு சிம்பி எடுக்கிற விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான விஷயம். சத்தியமானா நீங்கள் இருந்தீங்கன்னா அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 91:4 சொல்லியிருக்கிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பாதுகாப்பே சத்தியம்தான். இன்றைக்கி நிறைய பேர் சத்தியம்னு பேர் கூட வச்சுக்கலாம். அங்கெல்லாம் சத்தியம் இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சத்தியம் யாருக்கிட்ட இருந்து தான் வருது, ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. எப்படி வருது, அவருடைய வசனத்தில் வருது. அது நமக்குள்ளே எப்படி வருது, அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்குள்ளே வருது. நமக்குள் வந்த பிறகு என்ன செய்யுது, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை அது என்ன செய்கிறது, தொடுகிறது, ஆசீர்வதிக்கிறது. இன்னொருத்தரை தொடுது, குடும்பத்தை தொடுகிறது, ஆசீர்வதிக்கிறது. அப்போ எல்லா ஆசீர்வாதம் உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக யாரோ நமக்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்கன்னு தேடி ஓடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்த முழு உலகத்தை விட பெரிய மதிப்பு மிக்கவனாக எண்ணுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ நம்முடைய வேல்யூ என்பது பல மில்லியன் கோடி. ஒவ்வொரு மனித உடலும் மனித ஆவியும் மனித ஆத்மாவும் கம்பேர் பண்ணவே முடியாது, இவ்வளோ தான் வேல்யூன்னு, அவ்வளோ பெருசு. அதனால்தான் விலை மதிப்பில்லாத நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்மளை வைக்கிறாரு. ஒரு தங்கத்தை கொண்டு போய் எங்கே வைப்பீங்க? பாத்ரூமில் வைப்பீங்க. தங்கத்தை எங்கே கொண்டு வைப்பீங்க? பீரோவில், லாக்கரில் கரெக்டாக சேஃபான இடத்துல வச்சு மறுபடியும் அதை பூட்டி, வெளியில் மறுபடியும் சாத்தி இன்னொரு பூட்டை பூட்டி, அந்த சாவியை கொண்டு போய் இன்னொரு இடத்துல பத்திரமா வச்சு அதை பூட்டி இடுப்பில் வச்சுக்குவோம். ஏன்னா அது தங்க விலையேற பெற்றது. ஏன் ஆண்டவர் பரலோகத்தில் வைக்க போகிறாரு தெரியுமா? நீங்கள் எல்லாத்த விட விலையேற பெற்றது. உங்ககிட்ட இருக்கிற பங்களாவை விட நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்கள்கிட்ட இருக்க காரை விட நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு இருக்கிற நிலத்தை விட நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுடைய பைக்கை விட நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு விலையே கிடையாது. ஆனால் தான் விலையேற பெற்றார், ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? சத்தியமான மாறணும், சத்தியத்துக்கு செவியை கொடுக்கணும். சத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாலும், என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாலும், என்ன தான் நீங்கள் விசுவாசத்தில் பயங்கரமாக அறிக்கை செய்தாலும், அதை வாங்கிடுவேன்னு நீங்கள் நம்பினாலும்
உள்ள சத்தியம் இல்லைன்னா என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்காது. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 32ஆம் வசனத்தை சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை ஒரு கோடிக்கணக்கான பேர்கள் நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒரே பதிலை எல்லாருக்கும் சொல்லலை. ஒரே பதில் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லலை. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு 10 கோடி பேர் ஆண்டவரை நோக்கி இந்த நிமிஷம் கூப்பிடுறாங்க. 10 கோடி பேருக்கு பதில் கொடுக்குறார் ஆண்டவர். 10 கோடி பேருக்கு ஒரே பதிலை சொல்லலை. நீங்கள் கூகுளில் போய் ஒரு கொஷினை தேர்ந்தீங்கன்னா 10 கோடி பேருக்கும் ஒரு பதில் தான் சொல்லும். ஏன்னா அது மிஷினு. ஏன் ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? ஒவ்வொருத்தனுடைய பல்ஸும் அவருக்கு தெரியும், ஒவ்வொருத்தனுடைய தேவையும் அவருக்கு தெரியும், ஒவ்வொருத்தனுடைய எதிர்பார்ப்பு அவருக்கு தெரியும். அவனவனுக்கு ஏற்ற பதிலை தனித்தனியாக அனுப்புகிற சத்தியம் அவர். சத்தியத்துக்கிட்ட இருந்து தான் சத்து வரும், சத்தியத்துக்கிட்ட இருந்து தான் செய்தி வரும், சத்தியத்துக்கிட்ட இருந்து தான் பாதுகாப்பு வரும், சத்தியத்துக்கிட்ட இருந்து தான் உயர்வு வரும். அவருடைய வசனம் தான் சத்தியம். சத்தியத்தை நாம் அறிந்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியவானாய் இருந்தால் அவருடைய சத்தத்தை கேட்போம். இப்போ எல்லாரும் சத்தியத்தினுடைய சத்தத்தை கேட்குறாங்கன்னா இல்லை. ஆசீர்வாதத்தை நோக்கமாய் வைத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதவாதிகள். அவங்களுக்கு நோக்கமே வாழ்நாள் ஃபுல்லாக வேண்டிய சாப்பாடு கிடைக்கணும், வேண்டிய ட்ரெஸ் கிடைக்கணும், வேண்டிய காசு கிடைக்கணும், வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கணும். அவங்க ஆசீர்வாதவாதிகள். அவங்கள குறித்து என்ன சொல்லியிருக்கிறது மத்தேயுல? அஞ்ஞானிகள் தான் இதெல்லாம் நாடி தேடுறாங்களாம். எதை உண்ணுவோம், எதை உடுப்போம், அப்புறம் என்ன போட்டிருக்கு? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அஞ்ஞானிகள் தான் அதை நாடி தேடுறாங்களா? நல்லா கவனிங்க. நீங்கள் அஞ்ஞானிகளா? நீங்கள் அஞ்ஞானிகளா? நீங்கள் மெய்ஞானிகள். மெய் உலகத்தை கண்டுபிடித்து அங்கே இருக்கிற தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பை மறந்துட்டு ஆசீர்வாதவாதிகளாய் மாறினதுனால தான் இன்னைக்கு சத்தியம் இல்லாமல் போய்விட்டது. ரொம்ப வேதனையோடும் பாரத்தோடும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் இந்த தேதி 1ஆம் தேதியிலேருந்து பரலோகம்னா என்ன, ஏன் இந்த உலகத்தில் தேவன் என்னை வைத்திருக்கிறாரு, நான் எப்படி எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, நான் எப்படி என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, நான் எப்படி என் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, என் தனி மனிதனாகி என்னை ஆண்டவர் மிகவும் விலையேற பெற்றவனாக சொல்லுகிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நான் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதை குறித்து நீங்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கள். ஏசாயா 11:5. சத்தியம்னா சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப விலையேறப்பட்ட விஷயம், முக்கியமான விஷயம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடை கச்சையுமாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பலனே சத்தியம்தான். அல்லேலூயா. நம்ம போய் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி யாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதத்தை டவுன்லோட்லாம் பண்ணிக்க முடியாது. எந்த நிறுவனத்துக்கிட்டேயோ, எந்த ஸ்தாபனத்துக்கிட்டேயோ, எந்த தனி மனிதனுக்கிட்டேயோ போய் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அவருடைய குரலை கேட்டு அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னால் அந்த ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட இறங்கி வரும். யாக்கோபு சொல்கிறாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் உண்டாகி அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அவர்கிட்ட இருந்து வாங்கிறது பதிலாக இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ பிள்ளைகள் மனிதர்களை நாடி ஓடுகிறார்கள், பிரபலயங்களை நாடி ஓடுகிறார்கள், புனித பூமியை நோக்கி ஓடுகிறார்கள், எருசலேமுக்கு நோக்கி பயணம் போகிறாங்க. அன்னைக்கு அவர் எருசலேமை கைவிட்டுட்டார். இன்றைக்கி போய் அங்கே போகிறதுனால புண்ணியெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாது. போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் எங்கே புண்ணியம் கிடைக்க தெரியுமா? எங்கும் பிதாவை தொழுதும் கொல்லும் காலத்தில் வாழ்கிற நீங்கள் இருக்கிற இடம் சாக்கடையாக கூட இருக்கலாம்.
அந்த சாக்கடை மேட்டில் உட்காந்துட்டேன். ஏசப்பா, எனக்கு உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும், நான் எப்படி அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். உங்களுக்கு வேண்டிய செய்தியை கொடுப்பார், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவருக்கு என்ன தெரியுமா பிரியம்? அவரோடு நீங்கள் கை கோத்து நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் யோவானில் 44 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிப்போம். யோவான் 8:44. யோவான் எழுதின சுவிசேஷம். நல்லா கவனிங்க. யூதர்களை பார்த்து சொல்கிறார், அவர் அந்த வம்சத்தில் தான் பிறந்தார். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்களுடைய பிதாவின் இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க. சத்தியம் விழுந்து போன அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எத்தனை வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? 44. குறித்து வச்சிங்க. சாத்தான் கிட்ட சத்தியம் கிடையாது. அந்த ஆண்டவர் அவனுக்கு சொன்ன சத்தியத்தில் அவன் நிற்கலை, அதனால் விழுந்து போனான். இன்றைக்கும் சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமாயிரு, ஆனால் சத்தியத்தை கடைப்பிடிக்காத. சத்தியத்தை கடைப்பிடிச்சுன்னா மேலே போயிடுவேன். நான் அங்கேருந்து கீழே வந்துட்டேன், நீ உன்னை போக அங்கே விட மாட்டேன். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நான் தரேன். எவ்வளோ வேணுமா? நான் தரேன். நீ அங்கே போய் கொஞ்சம் வாங்கிக்கோ, இங்கே போய் கொஞ்சம் வாங்கிக்கோ. வாங்கிட்டு அப்புறம் 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இழந்து போய்டும். மறுபடியும் ஓடு. இந்த சர்க்குலேஷன்லேயே வச்சிட்டு இருக்கிறான் பிசாசானவன் நிறைய தேவ பிள்ளைகளை. ஆசீர்வாதம் 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 என்று திசையை நோக்கி ஓட பண்ணிட்டு இருக்கான். சத்தியம் இருக்கிற இடத்திற்கு போகிறத அவன் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் சத்தியத்தில் அவன் நிலைத்து இருக்கல. அதே போல தேவ பிள்ளைகளும் சத்தியத்தில் நிலை நிற்க விடாம பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்குங்க நல்லா. இந்த நிதி ஆண்டில் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த நிதி ஆண்டில் தேவனுடைய வசனத்தின்படி வாழணும், கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் அடையணும் அப்படின்னு சொன்னால் சத்தியத்தில் நிலை நிற்கணும், சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியம் என்பது இயேசு தான். அவரை டெய்லி அறியணும், அவருடைய குணம் நமக்குள்ளே வரணும், அவருடைய அன்பு நமக்குள்ளே பாயணும், அவருடைய வல்லம் நமக்குள்ளே பாயணும். அவரும் நாமளும் பிரிக்க முடியாத இணைந்திருக்கிற நகமும் சதை மாதிரி மாறணும். அல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார், இவன் சத்தியவான், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லணும். நம்மளை பார்த்து சபை எதுக்கு இருக்குது? சாத்தானுடைய சூழ்ச்சியை கண்டுபிடிச்சி அழிக்க தான் சபை இந்த உலகத்தில் இருக்குது. அவன் சத்தியத்தில் நிலை நிற்கல, விழுந்து போனால். இன்றைக்கி விசுவாசிக்கு ஏன் விழுந்து போகிறாங்கன்னா சத்தியத்தில் நிலையில் இருக்கல, ஆசீர்வாதவாதிகளாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது, இவர்கள் நாடி தேடுகிறதுனால அது கிடைக்கிறது, மறுபடியும் இழக்கிறார்கள், மறுபடியும் கிடைக்கிறது, மறுபடியும் இழக்கிறார்கள். வாழ்நாள் முழுசா அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதே தேடி முடிச்சிடுறாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. பரிசுத்தம் அடைஞ்சாங்களா? சீஷனா மாறினாங்களா? ஆத்மாதாயம் பண்ணாங்களா? இயேசுவின் குணத்துக்குள்ளே வந்தாங்களா? இயேசுவை போல மாறினாங்களா? இயேசுவோடு பேசுகிறாங்களா? இயேசு குரலை கேட்குறாங்களா? பரலோக காட்சியை பார்க்குறாங்களா? தேவனுடைய வரியை கொடுத்து வெளிப்பாடு இருக்கா? ஒன்றும் கிடையாது. இந்த நிர்பந்தமான நிலையெல்லாம் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் தான் மாற்ற வேண்டும். ஏன் விலையேறப்பெற்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் நேசிக்கிறார்னா, விலையேறப்பெற்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த இரத்தத்தினுடைய அந்த விலை வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சிங்கன்னா பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அதுக்கு தேவையான சோர்ஸு சத்தியம்தான். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, வாழ்நாள் முழுவதும் உம்மோடு கூட வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பொக்கிஷன் நீங்கள் ஒருத்தர் தான். உம்மை அறிகிற அறிவில் வளர
சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சு கொண்டு அதில் முன்னேறி செல்ல ஆண்டவரே கிருபை செய்யும். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதுபடி பிள்ளைகள் நாடி தேடாதபடி அவைகளெல்லாம் இலவச இணைப்பாக கொடுக்கப்படுகிறவை என்று அறிந்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் சத்தியத்தை கேட்டு அறிந்து நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுதும் ஆவிக்குரிய பொருளாதார சமுதாயத்துக்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களை பின்தொடர்வதாக. நீங்கள் இயேசுவை பின்தொடர்வீர்களாக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஸ்தோத்திரம்.